விக்கி ப்ரோஸின் கோச்சர் ப்ரிடிக்ஷன் ஃபாலோவர்ஸுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். கும்பராசிக்காரங்களுக்கு நவம்பர் 10ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் எந்த மாதிரியான கோச்சர பலன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார தொடக்கத்தில் உங்களுடைய 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டிலேயே இருக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு சுமாரான வாரங்க கும்பராசிக்காரங்களுக்கு. எடுத்தோம் வா ஊ அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இந்த வாரத்தில் அப்படியே 6, 7, 8ஆம் இடத்தோட சந்திரன் வரக்கூடிய அமைப்பு. 6ஆம் இடத்துல அவர் 6ஆம் அதிபதியா இருப்பாரு. 7, 8ஆம் இடத்துல வரும்போது தேய்பிரை சந்திரனாகி சந்திராஷ்டம நாள் தான். அப்போ வாழ்க்கையை மாற்றக்கூடிய பெரிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேணாம். புதிய நபர்கள் எதுவும் பார்க்குறீங்க அப்படின்னா வேணா இந்த நேரத்தில் ஓடிபி வருது, புதுசாக ஒருத்தர் சேட் பண்ணுறாரு, புதுசாக ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் வராரு, வாட்ஸ்அப்பில் வராருன்னும் போது அவங்க கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். புதிய இன்வெஸ்ட்மெண்ட் தொழில் ஆரம்பிக்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், பணத்தை போட்டு ஒரு விஷயம் பண்ணுறேன்னா கவனமாக இருங்க. நீங்களே விலை உயர்ந்த பொருளோ வாட்சோ ஃபோனோ எங்கேயாவது வச்சுட்டு வர மாதிரியான சில அமைப்புல ஒரு மாதிரி சாதகம் இல்லாத நிலை தாங்க இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு. ஆறுதலான விஷயம் என்னன்னாக்கா, சனி உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருந்தாலும் கூட ஒரு வக்கரமா இருந்தாலும் சுபத்துவ நிலையில் இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல தன்மை. இந்த வாரம் கொஞ்சம் சந்திராஷ்டமெல்லாம் ஒரு மாதிரி கடுமையா இருக்கு, 6, 8ஆம் இடம்லாம் ஒரு மாதிரி கடுமையா இருக்குன்றதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கக்கூடிய காலகட்டம். 10ஆம் இடத்துல வேற உங்களுடைய இவர் இருக்காரு, 8ஆம் அதிபதி இருக்கிறது. இந்த இடத்துல ஒரு வக்கரமா இருக்கிறது 8ஆம் இடத்து பலனை தான் செய்வார். அப்போ ஓரளவுக்கு சாதகம் இல்லாத அமைப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா 10ஆம் இடம் வலுத்திருக்கு. தொழில் சார்ந்த அமைப்புகள் ஏதாவது நல்ல விஷயம் நடக்கும். ஆனாலும் படம் போட்டு புதிய டாக்குமெண்டேஷன் சைன் பண்றதெல்லாம் அந்த 14ஆம் தேதியில இருந்து அப்படியே அந்த 16 வரைக்கும் வேண்டாம். அந்த நாள் அப்படியே தவிர்த்துங்க. சந்திராஷ்டம நாள் உங்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. ஸோ ஒட்டுமொத்தமா கும்பராசிக்காரங்களுக்கு அந்த சந்திராஷ்டம நாள் வரைக்கும் எதுவும் செய்யாம இருக்கக்கூடிய அமைப்பு, வண்டி வாகன அமைப்புகள்ல கூட சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரமாகவே இந்த நவம்பர் 10ல இருந்து 16ஆம் தேதி வரைக்கும் 2025 நிச்சயமாக இருக்கு.